ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய குட்டி கிச்சன் தான் வந்து நான் காமிக்க போகிறேன். என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லாப்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேலே உள்ள ஸ்லாப்பில் வந்து எக் பவுலு அண்டு வந்து கேக் செய்கிறதுக்கான ட்ரே அப்படிங்கிற மணிக்கு வந்து வச்சுருக்கேன். செகண்ட் ஸ்லாப்பில் வந்து பருப்பு ஐட்டங்கள், மோஸ்ட்லி பருப்பு ஐட்டங்கள் தான் இருக்கும் அங்கே. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் டப்பா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். தேர்ட் ஸ்லாப்பில் வந்து அவன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ தூள், அஞ்சரை பெட்டி, பெருங்காயத்தூள் டப்பா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்லாப்பில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், அப்புறம் 2 ஜாடி, அது வத்தல் ஜாடி, புளி ஜாடி, அப்புறம் இடி உரல், அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், மிளகு அது போடுறது தான் வந்து இந்த பிங்க் கலர் மூடி போட்ட டப்பா. அப்புறம் அடுப்பு மேடையை வந்து பார்ப்போம். அடுப்பு மேடையில் வந்து எப்போவுமே எல்லாருமே மிக்ஸி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நேற்று வாங்கின இஞ்சியை வந்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குடம் தண்ணி எப்போவுமே இருக்கும். ஏன்னா வந்து கீழே மோந்து குடிக்கிறதுக்கு சரி, ஒவ்வொரு டைமும் வந்து கீழே மோந்து குடிக்க முடியாது, ஒவ்வொரு டைம் கீழே மோந்து நம்ம சமைக்க முடியாது. அதுங்கனால இது வந்து ஆயில் ட்ரே கீழேயே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது உப்பு ஜாடி, புளி ஜாடி. எப்போவுமே தோசைக்கல்லை வந்து கீழே தான் வச்சுட்ருந்தேன். அது எப்போவுமே ஆயிலாகவே இருக்கிற மணிக்கே இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாக. அதனால் வந்து மீஷோவில் வந்து ஒரு ட்ரே வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய அடுப்பு. 3 பர்னர் அடுப்பு தான் வந்து, அது ஸ்டீலில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து வேஸ்ட்டு போடுற பாக்ஸு, அந்த சிங்க் வேஸ்ட்டு போடுற பாக்ஸு. எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சிம்னி யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பக்கம் ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற ஸ்லாப் வந்து மோஸ்ட்லி வந்து மேலே வீட்டில் அரைச்ச மாவு ஐட்டங்கள்ஸ், கோதுமை மாவு, கேப்ப மாவு, நாட்டு சக்கரை டப்பா, அதுக்கப்புறம் ஜீனி சம்படம், அப்புறம் வந்து துவரம்பருப்பு சம்படம், அப்புறம் செகண்டில் வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் அங்கே வச்சுக்கிடுவேன். எப்போயுமே வந்து பாத்திரத்தை வந்து நான் வந்து கவுத்தியெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக தான் வச்சுருப்பேன். அது கவுத்தி வைக்கிறது எனக்கு என்னமோ பிடிக்கல அது. அதனால் கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக கொஞ்சமாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. இவ்வளோ தான் என்னுடைய. அதுக்கு அடியில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு, சப்பாத்தி கல், அப்புறம் அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற குடம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து அரிசி மூடை, அதுக்கப்புறம் அந்த பெரிய பாக்ஸ் இருக்குங்கிறது வந்து பலசருக்கு வாங்குகிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜு தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பேன். இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு மேடைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேட் ட்ரே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிற டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து நட்ஸ் டப்பா, அப்புறம் கிரைண்டரு. அதுக்கு கீழே வந்திங்கன்னா க்ரீன் கலர் டப்பாவில் வந்து சோப்பு, சாம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கட்டப்பையில் வந்து ரேசன் அரிசி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம், பல்லாரி, வெள்ளைப்பூடு அந்த மாதிரி ஐட்டம். கிச்சனில் இருக்கிற ஒரே ஜன்னல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜன்னல் தான். இந்த ஜன்னல் வந்து பகல் ஃபுல்லாக வந்து திறந்துருக்கும், நைட் வந்து மூடியிருக்கும். இதுதான் என்னுடைய கிச்சன் டூர். இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கிச்சனை மறுபடியும் இதே மணிக்கே மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை வேறு மணிக்கு மெயின்டைன் பண்ணலாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.